ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஜவ்வு மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி நாம் பாத்திரத்தை வச்சிடலாம். இப்போ நான் 1/2 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். அப்படியே நம்ம அந்த பாத்திரத்தில் போட்டுடலாம். நிறைய பேர் சர்க்கரையிலையும் செய்வாங்க, ஆனால் நான் இப்போ வெல்லம் தான் எடுத்திருக்கேன். நாம் இப்போ இந்த வெல்லத்தோட நம்ம 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நாம் இதில் எவ்வளோதுக்கு நம்ம தண்ணி கம்மியாக சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு ஜவ்வுன்ஸ் கிடைக்குங்க. தண்ணி கூடிருச்சுன்னா மிட்டாய் ரஃப்பாயிரும். நம்மளோட வெள்ளைப்பாகு இப்போ நல்லா கொதி வருது. இதோட இப்போ 7-8 ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லா குழந்தைகளுக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்மளோட வெள்ளைப்பாகு நல்ல கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. அது நம்மளுக்கே நல்லா தெரியுது. இப்போ ஒரு தட்டில் எண்ணெயை தடவிட்டு அந்த வெள்ளைப்பாகை அப்படியே தட்டில் போட்டுடலாம். இந்த மிட்டாய்க்கு மேலே நம்ம ஒரு 15 பல் முந்திரி பருப்பு நான் தூள் பண்ணதை வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இதில் முந்திரி தான் சேர்க்கணுன்னு இல்லை, நம்ம நடக்கல்ல சேர்த்துக்கலாம், பொட்டுக்கல்ல சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஆறுனதும் நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சுக்கலாம். நல்லா ஒன்று சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி இழுத்துக்கிட்டே இருங்க. எதுக்காக நான் இழுக்க சொல்கிறேன்னா, நம்ம இழுக்க தான் நம்மளுக்கு அந்த சாக்லேட்டோட கலருக்கு வரும். நம்மளுக்கே இப்போ நல்லா தெரியுது, சாக்லேட் கலருக்கு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம சாக்லேட்டோட சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சாக்லேட் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சாக்லேட் மேலே கொஞ்சமாக மைதா மாவு போட்டுடலாம். நம்ம எதுக்காக மைதா யூஸ் பண்ணுறோன்னா, அந்த சாக்லேட் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம மைதா யூஸ் பண்ணுறோம். இதோ நம்மளோட ஜவ்வு மிட்டாய் ரெடி. மறக்காமல் அயன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.